ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அப்பு ஆரி கிரியேஷன். டுடே ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டிச்சு ஒரு எம்ப்ராய்டரி ஸ்டிச்சு. ஆரி ஒர்க்லேயும் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்காக திங்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். சில்க் த்ரெட்டு, நீடில் வந்து எம்ப்ராய்டரி நீடில் 5ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். சீயிங் நீடில்லையும் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து 7ஆம் நம்பர் நீடில் எடுத்திருக்கேன், சீயிங் நீடிலில். சரிங்களா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சீயிங் நீடில் எடுத்துக்கிறேன். இப்போது சில்க் த்ரெட்டை வந்து எப்படி மடித்து போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஊசியில் தானே போட போகிறோம். இந்த சில்க் த்ரெட்டை வந்து நம்மளுக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸாக வேணுமோ அத்தனை ஸ்டாண்ட்ஸாக வந்து நம்ம மடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 6x6 6க்கு 6 எடுக்க போகிறேன். 6x6 12 ஸ்டாண்ட்ஸாக வரும். இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிட்டு 2ஆக மடிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு திரும்ப மடிக்கிறேன். இப்போது 3 ஸ்டாண்ட்ஸாக ஆகிருக்கு. திரும்ப மடிக்கிறேன். நாலு, திரும்ப மடிக்கிறேன். 5, திரும்ப மடிக்கிறேன். இப்போது மொத்தமாக 6 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? 6 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ, எப்போவுமே நம்ம கை நீளம் வரைக்கும் வரணும். சரிங்களா? நம்ம அளவு எடுக்கும்பொழுது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்படின்னா எந்த அளவுனா, நம்ம கை நீளம் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இந்த நீட்டில் வந்து நீளத்தில் எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரே ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். எட்ஜில். இப்போது ஊசியில் இந்த த்ரெட்டை நுழைக்கிறேன். நுழைச்சிட்டு இப்படி 2ஆக மடித்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இப்படி த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இழுத்து பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம நல்லா டைட்டாக த்ரெட்டை வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாகவே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் லாக் போடுங்க. அப்போ தான் பிசுறு தட்டாது, முன்ன பின் அப் அண்ட் டவுன் வந்து வராது. சரிங்களா? நீங்கள் ரெண்டு நாட் கூட போட்டுக்கலாம், இல்லை சிங்கிள் நாட் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போது இதில் 12 ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு ஒரு 18 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போனால் நல்லா இருக்காது. ஏதாச்சும் பூ டிசைனில் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னா 18, 16 இந்த மாதிரி 16 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு கீழே போகாதீங்க. இப்போது 4x4 போட்டோம்னா 8 வரும். சரிங்களா? அந்த மாதிரி 8க்கு கீழே போகக்கூடாது. அதே மாதிரி 18க்கு மேலே போகக்கூடாது. சரிங்களா? நான் சொல்கிறது 18 ரொம்ப அதிகம். 16 வரைக்குமே கூட போதுமான அளவாக இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை வந்து மடிப்பு மடித்து எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போது எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கீழே இருந்து மேலே நான் நீடில் வெளியில் எடுக்கிறேன். சரிங்களா? எடுத்துட்டு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிடுங்க. சுருக்கம் அப் அண்ட் டவுன் வந்து வராமல் இருக்கணும்னாக்கா கொஞ்சம் த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாகவே இழுத்து பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டால் நம்ம கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இதை இப்படி பிடிச்சிக்கிறோம். சரிங்களா? இல்லை இப்படியும் பிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்படி பிடிச்சிட்டு ரைட்டு ஹேண்டில் வந்து இந்த நீடில் இருக்கும். சரிங்களா? இப்போது நீடில் இப்படி கொண்டுட்டு போயிட்டு ஒரு சுற்றி நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்தோம் இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே நம்ம இந்த நீடில் வந்து உள்ளே நுழைச்சிட்டு இந்த த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும்.
சரிங்களா? இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடியில் வந்து கீழே பிடிச்சி இழுக்கணும். சரிங்களா? நல்லா பாருங்கள், ஃபிங்கர் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்படி வச்சு நீடில் அடியில் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி இழுக்கணும் கீழே. நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சி இழுத்துட்டு விட்டோம்னாக்கா நமக்கு ஒரு டாட் மாதிரி கிடைக்கும். இதான் ஃப்ரெஞ்ச் நாட். சரிங்களா? திரும்ப பார்க்கலாம் வாங்க. நான் நீடியில் வெளியில் எடுத்துட்டு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டால் இந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் இருக்கிற நீடியில் இந்த மாதிரி ஒரு சுற்று தான் சுற்றணும். சரிங்களா? ஒரு சுற்று தான் சுற்றி அது பக்கத்துலேயே தள்ளி கொடுக்கக்கூடாது, பக்கத்துலேயே இந்த மாதிரி கொடுத்துட்டு அடியில் பிடிச்சி இந்த நீடியில் வந்து இழுக்கணும். இழுத்துட்டு மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ திரும்ப பாருங்கள். நீடியில் வெளியில் எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டால் பிடிச்சிக்கிறேன். ரைட் ஹேண்டில் இருக்கிற நீடிலால் இப்படி கொடுத்து ஒரு ரொட்டேட் கொடுத்துட்டு இந்த பக்கத்துலேயே மேலே கொண்டு வந்திருக்கிற நீடிலுக்கு த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே நான் இந்த நீடியில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு கீழே நீடில் பிடிச்சி இழுக்கிறேன். சரிங்களா? மேலே இருக்கிற த்ரெட்டை டைட்டாக பிடிச்சி இழுக்கும்பொழுது ஒரு டாட் மாதிரி விழும். சரிங்களா? இப்போது நம்ம ப்ளவுஸில் வந்து அதிக அளவில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கோர்த்து பண்ண முடியாது. அதனால் நீங்கள் நீடில் வந்து அந்த பாக்ஸில் வரும், எல்லா சைஸும் கலந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எம்ப்ராய்டரி நீடில்னே தனியாக எல்லா சைஸும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பேக்கெட்டாகவே வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே உட்காந்து நமக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸாக வேணுமோ அத்தனை ஸ்டாண்ட்ஸாவை ஒவ்வொரு நீடில்லையும் இந்த மாதிரி கோர்த்து நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஏதாச்சும் அட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, இப்போது இந்த மாதிரி அட்டை மாதிரி, இது நான் பேப்பர் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி அட்டை மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த ஊசியில் நீங்கள் கோத்து வச்சுருக்கீங்க இல்லையா நூல், இதை ஒவ்வொரு டைப்புக்கும் சுற்றி வச்சுக்கோங்க. சரிங்களா? மேலே பக்கத்தில் சுற்றி ஒரு அட்டையில் வச்சுக்கோங்க. நல்லா இவ்வளோ சைஸ் இருந்தால் போதும். இப்போ ஒரு 15 நீடில் வச்சுருக்கீங்கன்னா இப்போ 15 நீடிலையும் நீங்கள் கோத்து வச்சுருப்பீங்க. சரிங்களா? இதை சைட் 1 by 1 நல்லா சுற்றி விட்டுடணும். சுற்றி சைடில் இப்போது இருங்க, இப்போது இப்படி சுற்றுறான் இல்லையா, இப்படி கோர்த்ததை வந்து நான் இப்படி சுற்றிட்டு அட்டையில் வந்து இப்படி சொருகி விட்டுடுறேன். சரிங்களா? நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, இப்போ நான் இந்த கிளாத்தில் இருக்கிறதுனால லூஸ் கொடுக்குது, நீங்கள் டைட்டாக சுற்றிட்டு ஹோல்ட் பண்ணி இப்படி இந்த ஊசியால் கோத்து விட்டுருங்க. இப்போ லைன் பை லைனாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்துக்கிட்டு கோத்துட்டு இருக்க முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்னென்னா, நம்ம இப்போது சிங்கிள் த்ரெட்டாக வந்து கோக்குறோம். சரிங்களா? இப்போ சிங்கிள் த்ரெட்டாக கோக்குறோம் நம்ம ஒரு டைமாக எடுத்து. அந்த மாதிரி இல்லாமல் இப்போது த்ரெட்டை வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. டபுளாக எடுத்துட்டு இப்போது இதில் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. டபுளாக எடுத்துக்கிட்டேன் நான் த்ரெட்டை. எடுத்துட்டு திரும்ப ஹோல்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணும்பொழுது 2 இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து நம்ம மடிக்க முடியும். ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு நூல்கண்டை மட்டும் எடுத்து மடித்து பண்ணோம். இப்போது 2 நூல்கண்டு எடுத்துகிட்டு மடிச்சிக்கிறோம். இப்போ 2 இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து நம்ம வேலை வந்து சீக்கிரமாக முடியும். 2 இருக்குது. இப்போது மடிக்கிறேன் நான். சரிங்களா? இப்போ மடித்தவொடனே 2 டைம் தான் மடித்தேன், எனக்கு 4 மடிப்பு கிடச்சிருக்கு. சரிங்களா? 4 மடிப்பு கிடச்சிருக்கு. திரும்ப நான் மடிக்கிறேன்.
சரிங்களா? இப்படி மடிக்கும் பொழுது எனக்கு 6 ஸ்டென்ஸாக கிடச்சிருக்கு. சரிங்களா? அதில் வந்து நம்ம நிறைய டைம் மடிக்கணும். இப்போ டபுளாக மடிக்கும் பொழுது என்னாகும், நமக்கு சீக்கிரமாக வேலை முடியும். 3 டைம்ஸ் தான் நான் வந்து மடிப்பு மடித்தேன். எனக்கு 6 ஸ்டென்ஸாக கிடச்சிருச்சு. சரிங்களா? நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து இந்த மாதிரி எட்ஜஸில் வந்து நுழைக்க முடியலன்னா, நீங்கள் க்ளூ வந்து லைட்டாக அந்த கார்னரில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு, சும்மா லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸில் வந்து நுழைச்சிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி டபுளாக நம்ம நூல் கண்டை எடுத்து பண்ணோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வேலை முடியும். சரிங்களா? இப்போது ஏற்கனவே போட்டு வச்சுருந்து இந்த ஷேப்லேயே நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த ஸ்டிச்சை வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து நம்ம ஃபில்லிங்காக கொடுக்க போகிறோம். அதுக்காக இப்படி ரவுண்டாக இந்த ஷேப், இப்போ திலகம் ஷேப் இருக்குன்னா இந்த அவுட்டர்லேருந்து கொடுத்துட்டு வாங்க. சரிங்களா? அவுட்டர்லேருந்து கொடுத்துட்டு வாங்க, உள்ளேருந்து கொடுக்காதீங்க. எப்போவுமே எந்த ஷேப் ஒர்க் பண்ணாலும் ஃப்ரெஞ்ச் நாட்டில் அவுட்டர்லேருந்து கொடுத்துட்டு வந்து ஃபினிஷ் உள்ளார வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஃப்ளவருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாடலுக்குமே நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் கொடுத்துட்டு வரேன் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீடியில் வந்து வெளியில் எடுக்கணும். எடுத்து நான் கொடுக்குறேன். ரொம்ப தள்ளி கொடுக்காதீங்க, பக்கத்தில் நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசுறு அடிக்குது இல்லையா? இப்போது நம்ம லாக் வைக்கும் பொழுது இருங்க, நான் வேணும்னே பிசுறாக்கி உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. இப்போது நான் வந்து லாக் வைக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி வைக்கும் பொழுது இதில் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதில் நூல் வந்து விலகி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம கீழே நூல் இருக்குது இல்லையா? இப்போ வந்து 12 ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. அதில் நம்ம ஒவ்வொரு நூலாக பிடிச்சி இழுக்கணும். ஒவ்வொரு நூலாக பிடிச்சி இழுத்தோம்னா எதில் பிசுறு இருக்கோ அது வந்து உள்ளே போயிடும். அடியில் பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸ் ஆவையாக பிடிச்சி இழுக்கணும். இப்போ 12 இருக்குன்னா 12மே ஒரு இதுவாக பண்ணும்பொழுது தான் இது வந்து உள்ளே போகும். எந்த பிசுறு இருக்கோ அது வந்து இப்போ உள்ளே போயிடுச்சு பாருங்கள். சரிங்களா? பிசுறு அடிக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாவாக பிடிச்சி இழுக்கணும். இப்போது இந்த பக்கம் வந்து நான் ஸ்டாண்ட்ஸாக வந்து 6x6 எடுத்திருந்தேன். 12 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருந்தேன். இப்போது இதில் வந்து 14 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? சைஸ் வந்து நம்ம எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து மாறும். சரிங்களா? நம்ம ஸ்டாண்ட்ஸாக கம்மியாக எடுத்தோம்னா சின்னதாக வரும், ஸ்டாண்ட்ஸ் அதிகமாக எடுத்தோம்னா பெருசாக வரும். இப்போ இந்த மாதிரி பிசுறு இருக்குது இல்லையா? இதை ஃபஸ்ட்டு நான் இங்கே லாக் வச்சேன்ல, அதனுடைய பிசுறு வந்து நான் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வெளியில் எடுக்கும் பொழுது எனக்கு வந்து இங்கே மேலே தெரியுது. இப்படி கையை வச்சு இழுத்து விட்டோம்னா அது உள்ளே போயிடும். சரிங்களா? இப்போது அதே மாதிரி இப்போ நான் முடிக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் நான் வந்து போட்டுட்டு இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்டு பக்கத்துலேயே த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துட்டு சரிங்களா? எடுத்துட்டு இப்படி மறுபடியும் அது பக்கத்துலேயே உள்ளே நுழைக்கணும். ஃப்ரெஞ்ச் நாட்டு போடக்கூடாது. த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு அது பக்கத்துலேயே நீடில் உள்ளே விட்டு இந்த மாதிரி நீடில் உள்ளே விட்டு கீழே இழுத்தோம்னாக்கா போய் லாக் ஆகிடும். இப்போ அதிகமாக ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டோம்னாக்கா இந்த மாதிரி தெரியாது. சரிங்களா? இப்போது எப்படி முடிச்சு போட்டு லாக் வைக்கலாம்? லாஸ்ட்டில் எண்ணாட் போடுவோம் இல்லையா? இப்போ நார்மலாக நீடில் ஆரி நீடில் போடும்போது எண்ணாட் போடுவோம். அதே மாதிரி இதுக்கு எப்படி எண்ணாட் போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது எண்ணாட் போடுறதுக்காக நான் உங்களுக்கு ஃப்ரேமை வந்து திருப்பி வச்சுருக்கேன் காட்டுறதுக்காக.
சரிங்களா? இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். கொஞ்சம் லென்த்தியாக விட்டுக்கணும். த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்தியாக விட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். சரிங்களா? கணக்குலாம் இல்லை, எப்படி ஒன்று கை அளவு தான். இப்படி இருக்குது. த்ரெட்டை வந்து 2ஆக பிரிச்சுக்கிறேன். சரியா? இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதை அப்படியே முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 4-5 டைம்ஸ் அந்த மாதிரி போட்டு நல்லா லாக் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரேமை திருப்பி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒர்க் பண்ணும்பொழுதே கொஞ்சம் லென்த்தாக த்ரெட்டை விட்டு நீங்கள் முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு ரொம்ப ஹெவியாக வெறும் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இது மேலே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு லைட்டாக இப்போ இந்த எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பிளேஸில் வந்து லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிட்டிங்கனாக்கா எப்போவுமே பிரிஞ்சு வராது, சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? இப்போது ஃப்ரெஞ்ச் நாட்டில் என்ன ஹோம் ஒர்க்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் வரைஞ்சி அதில் வந்து நான் சொன்ன மாதிரி அவுட்டரில் கொடுத்து இன்னரில் முடிங்க. அதே மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு அனிமல் இமேஜ் எடுத்து அதில் கலர் கலராக சில்க் த்ரெட் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.